அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சஷ்டி திதி காலையில் 7:05 வரையில், அதுக்கு மேலே சப்தமி திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம்னு சொல்லக்கூடியது சாயங்காலம் 3 மணிலேருந்து 4:30 வரை. அதே மாதிரி யமகண்டம் காலையில் 9லேருந்து 10 வரை. நல்ல நேரம் 7:30 to 8:30 காலை, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் காலையில் 10:38 மணி வரையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய நிறம், அதாவது துணியின் சட்டையும் நிறம் சிவப்பு. அணியக்கூடாதது பழுப்பு கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த சரளைக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லினோட கலர் அதெல்லாம். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது கோதுமை சம்பந்தப்பட்ட, கோதுமையில் தயார் பண்ண சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி, உங்களது கிரியேட்டிவிட்டின்றது எல்லாராலையும் பாராட்டப்படுகிறது. கணவன் மனைவி மிகவும் ஒற்றுமையுடன் இருக்கிறீர்கள். தேவையான அளவுக்கு பணம் வருது. திருமணமாகாதவர்களுக்கு காதல் திருமணம் அளவுக்கு கைகுடி வருகிறது. அதாவது காதல் கல்யாணம் நடக்கப் போகிறது. தெரிந்தவர்களுடனே திருமணம். அடுத்து ரிஷபராசி, அதிக பிரயாணம் செய்கிறீர்கள். உத்தியோகத்தில் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் வாங்கி கடனை அடைக்கிறீங்க. ஒரு கடன்காரர் ரொம்ப நெருக்கும்போது இன்னொருத்தர கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறீங்க. மனைவியுடன் நிதானமாக பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏதோ ஓட்டம் டென்ஷன்மாக தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எப்படின்னா, அந்த ஜாலியாக பேசணும்னா நேரமும் இல்லை, மூடு கூட இல்லை. ஜெயித்து விடுங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு மனசுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. ஜெயிப்பீர்கள். அடுத்து மிதுன ராசி, குழந்தைகள் மூலம் மன சந்தோஷம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நல்ல மார்க் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனம் நிறைவாக இருக்கிறது. மகன் அல்லது மகளின் படிப்பு, பேச்சு சாமர்த்தியம், அவங்களோட மூமெண்ட்ஸு, உங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவங்க நடவடிக்கை எல்லாமே உங்களை பெருமிதப்பட வைக்கிறது. ஓரளவு பண ரொட்டேஷன் பண்ணிடுதீங்க. அதே மாதிரி மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமானவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கூட பிறந்தவங்க கூட சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி, எந்த வேலையை செஞ்சால் கூட நளினமாக பண்ணுறீங்க. பணவரத்து தேவையான அளவு வருகிறது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. உத்தியோகத்தில் உத்தியோகம் ஜாப் பண்ணுறவங்களுக்கு சுப்பீரியர் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் உங்கள் தப்பாக இருக்கலாம், அவங்க தப்பாக இருக்கலாம். எப்போவும் சண்டை மட்டும் ஒரு நாள் கூட இது இல்லை. என்ன காரணம்னா, இந்த கடகராசிங்கும் போது சந்திரன் ராசியாதிபதி. அது டாமினன்ட் ராசின்னு சொல்லுவாங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்போ உங்களுக்கு மன்னிச்சிக்கோ தப்பாயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி வராது. நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போனாலோ, தப்பு பண்ணியிருக்கும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டாலோ ஒரு குறையும் வந்துட போகிறதில்ல. பிரச்சனைகள் அதை கேட்காதனால தான் அது பெருசாகிக்கிட்டு போகுது. கவனத்தில் வைத்து கொள்ளவும். பிரச்சனை வராது, அதனால் இது பண்ணிக்கோங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. நண்பர்களோட பொழுதை கழிக்கின்றீர்கள். இது கடகராசி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்லவும். ஸ்பீடுங்கிறது வேண்டாம். சின்ன விபத்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம முறியடித்துக்கிடணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நிதானம் செல்லவும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்மராசின்னா உங்களோட ராசிக்குண்டான கிரகம் சூரியன். இப்போது மற்ற கிரகங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் சூரியனும் சந்திரனும் கண்ணுக்கு தெரியுது இல்லையா?
அதனால் வந்து நீங்கள் வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்தால் சூரியனோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறது. ஆமாம், அந்த வந்து பிரச்சனை உத்தியோகத்தில் ப்ரொஃபஷனில் உள்ள பிரச்சனைகள் எதாக இருந்தால் கூட சால்வ் ஆகிடுது. அடுத்து கன்னியா ராசி. ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்க முடிவுகள் வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் பணம் ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் கூட டைட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இருக்கும் பணத்தை கூட தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் என்னென்னா மனசை வந்து கூலாக வச்சுக்கிட்டுறீங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நல்லது, அப்படியே பண்ணிக்கோங்க. அடுத்து துளாராசி. அதாவது மிகப்பெரிய ஒரு விவிஐபியோடு நீங்கள் இன்றைக்கி பொழுத கழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஓகே, அதே மாதிரி வந்து நண்பர்கள் வந்து உங்கள் தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது, அதனால் வந்து அதுக்கு பணம் புரட்ட ஆரம்பிக்கிறீங்க. சுற்றத்தினர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, பட் நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி செய்கிறார்கள். அடுத்து விருச்சிக ராசி. காதலர்கள் வந்து தற்காலிகமான ஒரு பிரிவு, யாராவது ஒருத்தர் ஊருக்கு போயிருக்கலாம் அல்லது வேலை பொழுது ஜாஸ்தி இருக்கலாம், அதனால் சந்திக்க முடியாத சூழ்நிலை. எவ்வளவு தான் வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தா கூட அந்த அப்ரிசியேஷன், அதாவது பாராட்டுங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் விரக்தி தான். என்னடா இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் பெரிய பாராட்டு கிடைக்கல, மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தா போயிட்டு வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த குரு மாறக்கூடிய அந்த காலகட்டத்தினால எல்லாம் குழப்பமாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. அதாவது வந்து எதிரியாக இருந்த மனுஷங்களே இப்போ வந்து நண்பராக மாறிக்கிடுவாங்க. அது நல்ல மாற்றம்தான். அப்பா செய்த தியாகங்களை வந்து நினைவில் வந்துட்டு போயிது. அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டார், இவ்வளோ செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறது. அதாவது வந்து புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு இருக்குது, அல்லது காலியாக இருக்கிற இடத்துல கட்டலாம்னு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு இருக்குது. அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகிற வாய்ப்பு வருகிறது. கடவுள் அருள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்களும் கோயிலுக்கு போகிறத நிறுத்த வேண்டாம். ஏதோ ஒரு கோயில், வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி. அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து நல்ல ஸ்கூலில் அட்மிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி ஸ்மூத் சைலிங், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலையும் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்டுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து எப்படின்னா வீடு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. போகிற வீடு நல்ல வசதியாக இருக்கிறது. ஓகே, அடுத்து கும்பராசி. வீடு அல்லது தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு இடம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மாணவர்கள் வந்து எஜுகேஷனில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. புதிய ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, ஷோ பண்ணுறதுக்காக வாங்குறீங்க. உத்தியோகம் அதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த காலில் வந்து வலி, அந்த கால் வலி வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கிறது. ஓகே, அடுத்து மீனராசி. உடலில் வந்து உடன் பிறந்தவங்க வந்து சுமூக உறவு இல்லை. பெற்றோர் கூட வந்து உங்கள்கிட்ட வந்து சுமூகமாக இல்லை. அதே மாதிரி ஒரு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது இல்லை, பேசுகிறது கூட கிடையாது. ஆடம்பர பொருளில் நிறைய வாங்குறீங்க. கணவன் மனைவி உறவு ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்க தொடர்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை, அரசாங்க உறவு உண்டாகிறது. உங்களுக்கு வந்து பெரிய இடத்து சப்போர்ட் வந்து வருது. அந்த சப்போர்ட்டை வச்சு நீங்கள் எதையும் சாதிச்சுக்கிடலாம். ஸோ அன்பர்களே, இந்த ஜோதிட ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவருகிறது. இப்போ வந்து சில அப்பப்போ மனசுக்கு தோன்ற சில குறிப்புகளை சொல்கிற, நீங்கள் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் வந்து சூரியன் உதிக்க முன்னாலேயே வீட்டில் உள்ள பெரியவங்க குளிச்சுட்டு காலையில்
அஷ்டலட்சுமி தேவியை வணங்கி ஒரு கிளாஸ் தண்ணியை வாசலில் வச்சுட்டு கதவை திறப்பது உங்களுக்கு அஷ்டலட்சுமி வந்து ஐஸ்வர்ய லட்சுமி வந்து உங்கள் வீட்டில் குடியேறி உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்களையும் வழங்குவாங்க. அதனால் மேக்சிமம் வந்து ஏதாவது காலையில் 6 மணிக்குள்ளேயே குளிச்சுட்டு கதவை வணங்கி கதவை திறங்கள்.